2343 பறவைகள் ஒரே நாளில் 86 வகையான பறவைகள் வந்து ஒரே நாளில் வந்தது. 3 மேஜர் வாட்டர் பாடி, நம்ம உசுடேரி, பாகூர், இந்த மாதிரி மேஜர் வாட்டர் பாடிஸில் கணக்கெடுப்பு நடத்தி அதனுடைய பாப்புலேஷனை வந்து நம்ம மெஷர் பண்ணோம். இது எதுக்காக பண்ணுறோம்னா, எவ்வளோ பேர்ட்ஸ் நம்ம ஸ்டேட்டுக்கு வருது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல அதனுடைய நம்பர்ஸ் எவ்வளோ வருது, எங்கெங்கெல்லாம் வருது, லோக்கல் பேர்ட்ஸா இல்லை மைக்ரேட்டரி பேர்ட்ஸா, வெளியே நாட்டிலிருந்து வருதுங்களான்னு. அவங்க வர்றதுனால என்ன நமக்கு நன்மை கிடைக்குதுன்னா, நம்மளுடைய வாட்டர் பாடியில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை சாப்பிடக்கூடிய மீன்களினுடைய பாப்புலேஷனை வந்து அது வந்து ரெகுலரைஸ் பண்ணுது. அது ரெகுலரைஸ் பண்ணுறதுனால வாட்டர்னுடைய குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அந்த வாட்டர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும்போது அந்த வாட்டர் பாடி வந்து ரெஜுவினேட் ஆகி பெட்டர் வாட்டர் ஸ்டோரேஜ் அண்டர் கிரவுண்டாக இருந்தாலும் சரி, எபோவ் கிரவுண்டாக இருந்தாலும் சரி, அது நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு என்டையர் ஈகோசிஸ்டத்தையே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு செயலை அந்த ஒரு பேர்ட் ஸ்பீசிஸ் வந்து மேஜராக அவங்க மட்டும் செய்யறதில்ல, அவங்க மேஜராக அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம அதை பற்றின புரிதலை வந்து மக்களுக்கும் தெரிவிக்கணும். அதே போல் அதனுடைய நம்பர்ஸையும் நம்ம வந்து கணக்கெடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட எல்லா வருஷத்துலையும் செய்கிறோம். இங்கே வரக்கூடிய 86 வகையில் அதிகமான பறவைகள் அப்படின்னு பார்த்தா பெலிக்கன், பூளைக்கடான்னு சொல்லக்கூடிய பறவைகள், மஞ்சள் மூக்கு நாரைன்னு சொல்லக்கூடிய பறவைகள், கிரேகரான்னு சொல்லக்கூடிய பறவைகள், இது போன்ற வாத்து வகை ஸ்பாட் பில்டு டக், ஷாவ்லர், பின்டெயில்னு சொல்லக்கூடிய பறவைகள், அதே போன்று கார்முரன், நீர்க்காகம்னு சொல்லக்கூடிய பறவைகள் போன்ற அதிகமான பறவைகள் இந்த இடத்துல ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்தந்த பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, பர்மா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, மியான்மர் போன்ற வெளிநாட்டு பறவைகள் வந்து இங்கே உஸ்டேர் லேக்குக்கு வருது. எதுக்கு இங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இது மைக்ரேட்டரி ரூட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாப் ஓவர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாண்டிச்சேரி. ஏன்னா இப்போ குஜராத்லேருந்து வந்ததுன்னா குஜராத்லேருந்து பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து சிலிக்கா லேக், ஒரிசா, அங்கேருந்து ஆந்திர பிரதேஷ்லேருந்து தமிழ்நாடு கழுவேலிலேருந்து வரும்போது பாண்டிச்சேரி, இங்கே ஒசுடு, இதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா பிச்சாவரம், கோடியக்கரை, அப்படியே வேடந்தாங்கல் அந்த வழியாக போயிட்டு வருது. அதில் முக்கியமான ஒரு வழித்தடத்தில் வரக்கூடிய ஸ்டாப் அப்படின்னு சொல்ல போனோம்னா இந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒசுடு பறவைகள். அதனால இந்த ஒசுடு பறவைகளை வந்து ஒவ்வொருவரும் பாதுகாக்கணும். இது மாதிரி பாதுகாத்தோம்னா வருங்காலம் நல்லா இருக்கும். இந்த விழிப்புணர்வு தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கணும்.